வணக்கம் கும்பராசி சொந்தங்களே. இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ ஜோதிட பதிவுகளை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஜோசியர்கள் பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட போகுது. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பாரத்தோடவே சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் நம்மள அழுத்ததே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம முழிச்சு அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. குறிப்பா இந்த ஏப்ரல் 27 மேல உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் திருப்புமுனை நடக்க போகுது. அதுவும் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்கும் ஒரு நபரால் உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடக்க காத்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது என்ன சம்பவம், யார் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்க மனசு எவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே ஒரு கடுமையான போராட்டத்தை தான் சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஜென்ம சனி நடக்குது, 7.5 சனி நடக்குதுன்னு பலரும் பலவிதமா உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. நீங்களும் அதையெல்லாம் நினைச்சு பயந்து போய் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்களை மாதிரி ஒரு தைரியசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் சரி, சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிற அந்த குணம்தான் உங்க பலமே. ஆனா சமீப காலமா அந்த பலமே கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். என்னடா வாழ்க்கை, இது ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைக்க மாட்டேங்குதே, செஞ்ச வேலைக்கே உரிய அங்கீகாரம் இல்லையே, நம்பினவங்க எல்லாம் முதுகுல குத்துறாங்களேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்திருக்கலாம். அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வெம்பி போயிருப்பீங்க. ஆனா இப்போ கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாற தொடங்கிடுச்சு. குறிப்பா இந்த ஏப்ரல் 27 அப்புறம் கிரகங்களோட சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய ஜாலத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகுது. இத்தனை நாளா உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜாவா வலம் வரப்போற நேரம் வந்துடுச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் தான் இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்க போற. அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவரா இருக்கலாம், இல்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புது நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் மூலமா உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு செய்தி அல்லது அவர் செய்ய போற அந்த ஒரு காரியம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. சிலருக்கு இது தொழில் ரீதியான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு இருப்பீங்க, பல இடங்கள்ல ஏமாற்றமே மிஞ்சி இருக்கும். ஆனா இந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். இல்ல நீங்க சொந்தமா தொழில் செய்யறவரா இருந்தா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய முதலீடோ அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தமோ இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரதுக்கும் இந்த நபர் ஒரு பாலமா இருக்க போற. சில பேருக்கு வழக்கு விவகாரங்கள்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க, அதுல கூட ஒரு நல்ல தீர்ப்பு உங்க பக்கம் வர்றதுக்கு இந்த நபர் ஒரு முக்கிய சாட்சியாகவோ அல்லது உதவியாகவோ இருப்பார். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்க உணர்ச்சிகளை நீங்க ரொம்பவே கட்டுப்படுத்திக்கணும். யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அமைதியா போயிடுங்க. ஏன்னா நீங்க கோபப்பட்டா அதுவே உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யாருக்கிட்டையும் உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை எளிதா பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பா உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி யார்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது உங்க செயல்கள் மூலமா அதை அவங்களுக்கு புரிய வைங்க. ஏப்ரல் 27 நெருங்க நெருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு புதிய சக்தி பிறக்கிறத நீங்க உணர முடியும். முகம் எப்பவும் போல இல்லாம ஒரு புது பொலிவோட இருக்கும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் குடிக்கொள்ளும். இத்தனை நாளா இருந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. கஷ்டம் பத்தி சொல்லணும்னா, கடந்த கொஞ்ச காலமா கையில காசே நிக்கல, வந்த பணம் வந்த வழியில போகுதுன்னு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்க. உங்களை நம்பி கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் தரக்குறைவா பேசினப்போ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு தோணி இருக்கும். அவ்வளவு மன உளைச்சல், அவ்வளவு அவமானம். ராப்பகலா மாடா உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் நமக்கு கிடைக்கலையேன்னு நிறைய தடவை புலம்பி இருப்பீங்க. ஆனா உங்க குலதெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடல. இந்த ஏப்ரல் 27 அப்புறம் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற நபர் மூலமா யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய பண வரவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அடைக்க நினைச்ச கடனை எல்லாம் முழுசா அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களை ரொம்பவே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் உங்களை கூப்பிடாம, அப்படியே கூப்பிட்டாலும் உங்களை ஒரு ஆளா மதிக்காம ரொம்ப அலட்சியமா நடந்திருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு நீங்க தனிமையில உட்காந்து வடிச்ச கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஆனா இனிமே காலம் உங்களுக்காக முழுசா மாறப்போகுது.
நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் நாளைக்கு உங்க உதவிக்காக உங்களை தேடி வந்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்க செல்வாக்கு ரொம்ப உயரப் போகுது. நான் மேல சொன்ன அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறார். உங்க மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூட போகுது. இன்னொரு பக்கம் உங்க உடம்பு விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சதுதான் மிச்சமா இருந்திருக்கும். எந்த மருத்துவரை பார்த்தாலும் பிரச்சனை என்னன்னு சரியா தெரியாம மனசளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே தளர்ந்து போயிருப்பீங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப சோர்வா உணர்ந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையும் உங்களுக்கு கட்டாயம் வேண்டாம். சரியான மருத்துவ ஆலோசனையும் சரியான வழிகாட்டுதலும் அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க ஆரோக்கியம் நல்லபடியா மேம்பட்டு பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்திலேயே ஒரு புது தெளிவு வரப்போகுத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமே உங்க வாழ்க்கை முற்றிலுமா ஒரு புது பாதையில ரொம்ப வேகமா பயணிக்க போகுது. கும்ப ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய யோகத்தை தான் வாரி வழங்க போகுது. உங்க எண்ணங்கள் கனவுகள் எல்லாம் ஈடேறக்கூடிய அருமையான நேரம் இது. அதனால பழசையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காம எதை நினைச்சோம் இனிமே கவலைப்படாம தைரியமா இருங்க. நல்லது மட்டுமே நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. அந்த உறுதியான நம்பிக்கையும் இந்த எஸ் எழுத்துக்காரரோட வரவும் ஒன்னு சேர்ந்து உங்க வாழ்க்கையில எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தேடி தரப்போகுது. உங்களை சுத்தி இத்தனை நாளா இருந்த தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச புயல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓஞ்சு ஒரு அமைதியான தென்றல் வீச போற நேரம் இதுதாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். பிரிஞ்சு போயிடலாமான்னு கூட சிலர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த எஸ் என்கிற நபர் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வர போறார். அவர் சொல்ற ஒரு சில வார்த்தைகள் உங்க மனசுல இருக்கிற பிடிவாதத்தை எல்லாம் சுக்குநூற உடைச்சிடும். பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்னு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஏப்ரல் 27க்கு மேல கண்டிப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இறங்கி ஏமாந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. அதற்கான மருத்துவ உதவியோ இல்ல சரியான வழிகாட்டுதலோ அந்த குறிப்பிட்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு கல்யாண வேலைன்னு எல்லாத்துலயும் இருந்த தடைகள் முழுசா விலகி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறாங்க. அகாதல் விஷயத்துல கூட நிறைய பேர் ரொம்பவே அடிபட்டு இருப்பீங்க. உண்மையா காதலிச்சும் அவங்க உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிருக்கலாம். மனசு உடைஞ்சு போய் இனிமே வாழ்க்கையில யாருமே வேண்டாம்னு ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையிலயும் ஒரு வசந்தம் வீச போகுது. உண்மையான அன்புனா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரப்போகுது. ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல சம்மதம் கிடைச்சு கல்யாணம் வரைக்கும் போறதுக்கு அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு பெரிய உதவியா இருக்க போறார். உங்க கல்யாணத்துல ஒரு பெரிய தடையா இருந்த விஷயத்த அவர் ரொம்ப சாதாரணமாக தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லாம சொந்த வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப வருஷமா நீங்க கண்ட கனவு இப்போ நனவாக போகுது. அதுக்கான கடன் உதவி கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடிஞ்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வீட்டை கட்ட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்பவே அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் சாமியே கும்பிடாதவங்க கூட ஏதோ ஒரு சக்தி நம்மளை வழி நடத்துதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இந்த ஆன்மீக தேடல்ல தான் நீங்க அந்த எஸ் அப்படிங்கிற நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஒரு கோவில் திருவிழாவிலேயோ இல்ல ஒரு ஆன்மீக பயணத்திலேயோ அவரை நீங்க சந்திக்கலாம். அவர் கொடுக்கிற ஒரு சிறு பொருள் அல்லது அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. அதனால இனிமே வர்ற காலங்கள்ல யாரையும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய இறைவனே ஒரு மனித ரூபத்துல வரலாம். அந்த நபர் உங்க வாழ்க்கையில நுழையிற அந்த நிமிஷம் உங்க தலையெழுத்து மாறுற நிமிஷம்னு நீங்க உறுதியா நம்பலாம். வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் நீங்க உண்மையா உழைச்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருக்காது. உங்களை விட கம்மியா வேலை பாக்குறவங்க எல்லாம் உங்களை தாண்டி மேல போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னு மனசுக்குள்ளேயே குமுறி இருப்பீங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிற எத்தனையோ துரோகிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா
உங்க வேலையில ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்க போகுது. நீங்க சொந்த தொழில் செய்யறவரா இருந்தா இது வரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்கெல்லாம் உங்களை பார்த்து விரண்டு போற அளவுக்கு உங்க தொழில்ல ஒரு மாபெரும் வளர்ச்சி இருக்க போகுது. உங்க எதிரிகள் எல்லாம் நீங்க வளரத பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நீண்ட நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள் பத்தி கொஞ்சம் சொல்லணும். பல வருஷமா ஒரு சொத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ நீதிமன்றத்துல படி ஏறி ஏறி உங்க செருப்பு தேஞ்சதுதான் மிச்சமா இருந்திருக்கும். நமக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய சந்தேகத்திலேயே இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற நேரம் இது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வழக்க முடிவுக்கு கொண்டு வரதுல ஒரு முக்கிய பங்காற்ற போறாரு. தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து உங்க மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்க போகுது. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு அதுக்கான அனுமதி கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தடை முழுசா நீங்க போகுது. கடல் தாண்டி போய் பணம் சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறீங்க. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு இனம், புரியாத பயம், கவலை எல்லாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி குடும்பத்தை காப்பாத்த போறோமோ அப்படிங்கிற கவலை இனி உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஆனா உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வட்டத்தை கிரகங்களே இப்ப உருவாக்கி கொடுத்துருச்சு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு சாதாரண மனிதனா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அவர் செய்ய போற காரியங்கள் எல்லாம் சாதாரணமா இருக்காது. ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போது. உங்க கண்ணு முன்னாடி இது வரைக்கும் தெரிஞ்ச இருட்டெல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஏப்ரல் 27க்கு அப்புறம் வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பிறவியா தான் இருக்க போகுது. அதனால எதை நினைச்சும் கவலைப்படாம மனசை தளர விடாம சந்தோஷமா இருங்க. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொட போறீங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மறந்து ரொம்ப வருஷம் ஆகியிருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும்னு மத்தவங்களுக்கு வேணா நடக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் நஷ்டமா தான் முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட 100 தடவை யோசிச்சு கடைசியில அதை வாங்க முடியாம போன நிலைமை எல்லாம் உங்களுக்கு நிறைய தடவை வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. ஏப்ரல் 27க்கு மேல உங்க ஜாதகத்துல கிரகங்கள்லாம் ரொம்ப வலுவான இடத்துல உட்கார போறதால நீங்க மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாற போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பணமழை உங்களை தேடி வரும். அது உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச, ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சொத்தா கூட இருக்கலாம். இல்ல ரொம்ப வருஷமா வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பெரிய தொகையா கூட இருக்கலாம். உங்க கையில காசு புரள ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிற உலகமே உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். மன உளைச்சல், தூக்கமில்லாத ராத்திரிகள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிப்போச்சு. ராத்திரி படுத்தா பல சிந்தனைகள், பழைய கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து உங்களை நிம்மதியா தூங்க விட்டுருக்காது. ஆனா இனிமே அந்த பிரச்சனை உங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஒரு சின்ன குழந்தைய போல ரொம்ப நிம்மதியா எந்த ஒரு கவலையும் இல்லாம தூங்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் அந்த குறிப்பிட்ட நபர் தன் தோள்ல சுமக்க போறாரு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே உணர போறீங்க. இது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காப்பாத்த போகுது. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்கெல்லாம் அவங்க தோண்டின குழியில அவங்களே விழ போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். சமூகத்துல நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கு இது வரைக்கும் எந்த பலனும் கிடைச்சிருக்காது. யாருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் கடைசியில உங்களை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். உதவி செஞ்சவங்களே உங்களை திருப்பி அடிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு விசுவாசியா மாற போறாங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்க மேல இருந்த வீண் பழிகள் எல்லாமே காத்துல பறந்து போக போகுது. ஊருக்குள்ள உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சு போற அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய சிம்மாசனம் இப்போ தயாராயிருக்கு. அரசியல்லையோ இல்ல பொது வாழ்க்கையிலயோ இருக்கிற கும்ப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகி நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்க போகுது. உங்க ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. முக்கியமா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு துரோகம் செய்யற சொந்த பந்தங்களை நீங்க ரொம்ப சுலபமா அடையாளம் காண போறீங்க. அவங்க இத்தனை நாளா போட்டிருந்த முகமூடி எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. இவங்களா நமக்கு எதிரியா இருந்தாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய உண்மைகள் வெளிவர போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க கண்ணை முழுசா திறந்து விட போறாரு. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான கோட்டையை அவர் அமைச்சு கொடுப்பார். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யார் என்ன சொன்னாலும் உங்க மனசுக்கு சரின்னு படுறத மட்டும் தைரியமா செய்யுங்க.
மத்தவங்க பேச்ச கேட்டு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப உஷாராயிருங்க. உங்களுக்கு வரப்போற பெரிய தொகைய பத்தி யார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய சன்மானம் தான் இந்த அதிர்ஷ்டம். அதனால இத ரொம்ப பத்திரமா உங்க எதிர்காலத்துக்காக பாதுகாத்துக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதத்தை எப்பவும் போல முழுசா வாங்கிக்கோங்க. அவங்க மூலமா கூட அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு அறிமுகமாகலாம். இன்னும் ஆழமா சொல்ல போனா உங்க கனவுகள்ல சில விசித்திரமான ஆனா ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்க குலதெய்வம் உங்க கனவுல வந்து சில முக்கியமான குறிப்புகளை கொடுக்கலாம். இல்ல இது வரைக்கும் நீங்க போகாத ரொம்ப பழமையான சில கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தானாவே தேடி வரும். அந்த மாதிரி போற ஆன்மீக பயணங்கள்ல தான் உங்க வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா மாத்த போற அந்த மாபெரும் சம்பவம் நடக்க போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் ஒரு குருவாகவோ இல்ல ஒரு நல்ல வழிகாட்டியாகவோ உங்க வாழ்க்கையில வரலாம். அவர் உங்க முன்னாடி வந்த உடனே உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு நம்பிக்கையும் உருவாகும். இதுதான் அந்த நபர்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கும். அதனால எதையும் தேடி நீங்க அலைய வேண்டாம். எல்லாமே உங்களை தேடி தானா வரப்போற நேரம் இது. இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க. பொறுமையா இருங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கேன்னு ஆழமா நம்புங்க. உங்க வாழ்க்கையில உண்மையான வசந்த காலம் தொடங்கிடுச்சு. இனிமே எந்த சக்தியாலையும் உங்களை அசைக்கவே முடியாது. இன்றைய ராசி பலன் என்ன சொல்லுது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தினமும் ரொம்பவே ஆவலா தேடி தேடி பார்க்கிற உங்களுக்கு இந்த ஏப்ரல் 27 ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். உங்க சொந்த ஜாதக ரகசியம் என்ன, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய யோகம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே முழுசா உணர்ந்துக்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. குறிப்பா வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த தீராத உடல் உபாதைகள் எல்லாம் இந்த நேரத்துல மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரி செலவுக்காகவே மாசம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வரவே வராது. அந்த அப்படிங்கிற நபர் வெறும் பண உதவி மட்டும் செய்ய போறதில்ல, உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய அரணா இருந்து எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களை நெருங்காம பாத்துக்க போறாரு. உங்க பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க. அவங்க இதுவரைக்கும் படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இனிமே அவங்க அறிவு ரொம்ப கூர்மையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சாதனைய அவங்க நிச்சயமா செய்ய போறாங்க. ஏசமுகத்துல உங்களுக்கு இருந்த பெயர் இப்போ பல மடங்கு அசுர வளர்ச்சியா உயர போகுது. நீங்க ஒரு சாதாரண இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து மாறப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் உங்களை ஏமாத்த நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களை பார்த்து மிரண்டு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க பின்னாடி இருக்கிற அந்த அப்படிங்கிற நபரோட முழு பலம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா சரியா இருக்கும். வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கணும்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் தடைகள் நீங்கி ரொம்ப விமர்சையா கல்யாணமோ இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல காரியமோ நடக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர்ந்துடும். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, உங்களை தேடி வரப்போற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாம சரியா பயன்படுத்திக்கணும். அந்த சின்ன வாய்ப்பு தான் அவங்கள ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போற ஒரு பெரிய திறவுகோல். நீங்க வாங்கின கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறதுக்கான வழிகள் உங்களை தேடி தானா வரும். பல நாள் தூக்கத்தை கெடுத்த கடன் தொல்லை முழுசா விலகி உங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. பேங்க்ல லோன் போட்டு வீடு வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த வேலைகள்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்கும். முன்னாடி 4 பேர் முன்னாடி பேசவே தயங்குன நீங்க இப்போ ரொம்ப கம்பீரமா உங்க கருத்துக்களை முன்வைக்க போறீங்க. உங்க பேச்சை கேட்டு ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்பவும் ஒரு உறுதியான எண்ணத்தோட இருக்கிறது மட்டும்தான். உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதாவே நடக்கும்னு உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற இருள் எல்லாம் முழுசா விலகி உங்களுக்கான ஒரு புதிய அதிகாலை ரொம்ப வெளிச்சமா பிறந்துடுச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நொடியும் நீங்க ரொம்பவே ரசிச்சு வாழ போறீங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம் எல்லாம் இனிமே ஒரு பெரிய பெருமையா மாறப்போகுது. உங்க சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ஒரு ஓரமா ஒதுங்கி நின்ன காலம்லாம் மலையேறிடுச்சு. இனிமே உங்களை தேடி வந்து எல்லாரும் ஆலோசனை கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க அறிவு கூர்மை ரொம்பவே பிரமாதமா வேலை செய்ய போகுது. ரொம்ப முக்கியமா உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போறதால உங்க முகத்திலேயே ஒரு தனி தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும்.
அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில சும்மா ஏதோ ஒரு வழியில வரப்போறது கிடையாது. அவர் உங்களுக்காகவே இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதன்னு தான் சொல்லணும். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய வழிகாட்டியா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த ஆட்கள் எல்லாம் இனிமே உங்க நிழல கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. நிலம் வாங்கணும் இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா நீங்க கண்ட கனவு இப்போ கண் முன்னாடி நனவாக போகுது. இதுக்காக நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்க போகுது. யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நீங்க பழி சுமந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா அந்த வீண் பழி எல்லாம் காத்துல பறந்து உங்க மேல தப்பில்லைன்னு உலகத்துக்கே தெரிய வரப்போகுது. குறிப்பா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த மேலதிகாரிகளோட தொல்லை முழுசா விலகி உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையா கிடைக்க போகுது. நீங்க சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கான முழு மூலதனமும் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைன்னா அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்து உங்க தொழிலை எப்படி வளர்க்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பார். இவங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கசப்புணர்வுகள் எல்லாம் அடியோடு மாறி ஒரு புதிய காதல் மலர போகுது. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கினவங்களுக்கு வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்க போற நேரம் வந்துடுச்சு. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. ஆனா அவங்க படிப்புலயும் சரி அவங்க வேலையிலயும் சரி ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்க தலை நிமிர வைக்க போறாங்க. நீங்க செஞ்சதான தர்மங்கள் எல்லாமே இப்போ புண்ணியமா மாறி உங்க குடும்பத்தை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான பெரிய வெற்றி. மனச சோர்வடைய விடாம எப்பவும் சுறுசுறுப்பா இருங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. கும்பராசி சொந்தங்களுக்கு சனி பகவான் இதுவரைக்கும் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கறதுக்கு தான் நீங்க கூடிய சீக்கிரமே உணர்ந்துக்க போறீங்க. சனியோட தாக்கத்தால எது நடந்தாலும் அது உங்களை முடக்கி போடல, உங்களை பட்ட தீட்டி ஒரு வைரமா மாத்திருக்கு. இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் அந்த எஸ் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற மாற்றங்கள் உங்க தலையெழுத்தையே தங்கத்துல எழுத போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சு போயிருப்பீங்க. அது பணமா இருக்கலாம், இல்ல நிம்மதியான ஒரு உறவா இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா வலம் வர போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே ஒரு பெரிய ராஜயோகமா மாறி உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை வரவேற்க நீங்க முழு மனசோட தயாராயிருங்க. உங்க மனசுல எப்பவுமே ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். நாம செய்யற வேலை சரியா வருமா, நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறோம்னு ஏகப்பட்ட கவலைகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம செஞ்சிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலைக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. உங்களுக்கான வெற்றி பாதைய அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ரொம்ப தெளிவா காட்ட போறாரு. அவர் உங்க வாழ்க்கையில நுழையிற அந்த நிமிஷம் உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கூட உங்களை மதிக்காம உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனா இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு அதிகாரமும் அந்தஸ்தும் தானாவே உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கு முழு காரணமும் உங்க உண்மையான உழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் இறை அருளும் தான். உடல் ஆரோக்கியத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பல நாளா ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை வாட்டி எடுத்திருக்கும். பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கி உங்க பணம் எல்லாம் தண்ணியா செலவாகி இருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் 27க்கு மேல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவ ஆலோசனையோ இல்ல ஒரு சிறந்த வைத்தியமோ கிடைச்சு நீங்க பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா மாற போறீங்க. உங்க முகத்துல இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது பொலிவு வரப்போகுது. மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் குடிகொள்ள போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறீங்க. உங்க வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போறதால இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு துக்கமும் எட்டி பார்க்கவே முடியாது. வர்ற காலமெல்லாம் உங்களுக்கு வசந்த காலமா தான் அமைய போகுது. இத்தனை காலமா உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி நடிச்சவங்களோட உண்மையான முகம் இனிமே உங்களுக்கு தெரிய வரப்போகுது. உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா அந்த எஸ்
அப்படிங்கிற எழுத்துல பேர் தொடங்குற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வைக்க போறாரு. உங்களை ஏமாத்தினவங்க, உங்க பணத்தை சுருட்டினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய விலையை கொடுக்க போறாங்க. அவங்களா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை உங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கு. சொந்த ஊர்ல சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நடந்த இடத்துல எல்லாம் இனிமே நெஞ்ச நிமிர்த்தி ரொம்ப கம்பீரமா நடக்க போறீங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த பண வசதி இல்லாம அந்த ஆசையை தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வாகன யோகம் உங்களை தேடி தானா வரப்போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வண்டியை வாங்கி எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போறீங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாம் இனிமே அடுத்தடுத்து ரொம்ப விமர்சையா நடக்க போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவ போகுது. உங்களை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் உங்க வீட்டு விசேஷத்தை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பயம் தயக்கம் எல்லாமே இப்ப முழுசா விலகி ஒரு பெரிய துணிச்சல் பிறக்க போகுது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல ஒரு மாபெரும் வெற்றியை மட்டுமே நீங்க பார்க்க போறீங்க. இரவு நேரத்துல படுத்தா தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கண்ணீர் விட்ட காலமெல்லாம் அடியோடு முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த கவலையும் இல்லாம ரொம்ப நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க குலதெய்வம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமா இருந்து உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்த போகுது. நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அந்த இறைவன் இப்போ உங்களுக்கு தரப்போறாரு. அந்த நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற மாயாஜாலத்தை நினைச்சு நீங்களே பல நேரங்கள்ல ஆச்சரியப்பட போறீங்க. உங்க ஜாதக ரகசியம் என்ன, அதுல ஒளிஞ்சிருக்கிற உண்மைகள் என்னன்னு நீங்களே முழுசா தெரிஞ்சுக்க போற நேரம் வந்துடுச்சு. குறிப்பா கும்பராசிக்கு இந்த சனி பகவானோட சஞ்சாரம் நிறைய தடங்கல்களை கொடுத்திருந்தாலும் அதே சனி பகவான் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் தரப்போறாரு. இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்களை பார்த்தா இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. அந்த அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க சந்திக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில பல முடிச்சுகளை அவிழ்க்க போகுது. உங்களை சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் காணாம போக போறாங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்களோ இல்ல பணமோ எந்த ஒரு இடையூறும் இல்லாம உங்க கைக்கு சேரப்போகுது. அபல வருஷமா கடல் தாண்டி போய் வேலை பார்க்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு வீடு தேடி வரப்போகுது. தகுந்த அனுமதி கிடைக்காமலோ இல்ல வேற சில பண பிரச்சனைகளாலேயோ தடைப்பட்டு நின்ற பயணங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமா கைகூடும். அந்த பேர் கொண்ட நபர் தூர தேசத்துல இருக்கிறவரா கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். நீங்க போற இடத்துல உங்க திறமைக்கு ஏத்த முழு மரியாதையும் கிடைக்கும். அங்க போய் நல்லா சம்பாதிச்சு ஊர்ல இருக்கிற உங்க கடனை எல்லாம் அடைச்சு உங்க குடும்பத்தை ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை நம்பாம உதாசீனப்படுத்தின சொந்தக்காரங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்துல உறைஞ்சு போக போறாங்க. ஏகும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. வீட்டுல எப்பவும் ஏதோ ஒரு சண்டை இல்ல கணவன் கிட்ட ஒரு நல்ல புரிதல் இல்லாம தினசரி கண்ணீரோட தான் பொழுது கழிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுது. நீங்க வீட்டிலேயே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களே முழு ஆதரவு தரப்போறாங்க. உங்க திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு அந்த அப்படிங்கிற நபர் ஒரு பெரிய ஏணியா இருக்க போறார். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாறை எல்லாம் இறங்கி முகத்துல ஒரு நிரந்தரமான சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது. உங்க வாழ்க்கையில நீ வரப்போற ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப சிறப்பா மாறப்போகுது. இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த இருட்டு முழுசா விலகிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இது வெறும் ஆறுதலுக்கான வார்த்தை கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கிறத நீங்களே இனிமே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா பார்க்க போறீங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ரொம்ப பயந்து போய் முடங்கி உட்காந்துருவீங்க. ஆனா இனிமே இவ்வளவு பெரிய மலை மாதிரி ஒரு தடை வந்தாலும் அதை அசால்ட்டா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு அடியிலையும் உங்களை வழி நடத்துறத ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க சிந்தனையே முற்றிலுமா மாத்தி அமைக்க போகுது. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமே இல்ல உன்னால முடியாதுன்னு மத்தவங்க முகத்துக்கு நேரா சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சு காட்டி எல்லாரையும் வாய் பிளக்க வைக்க போறீங்க. உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு உயரப்போகுது. யாகும்ப ராசியில பிறந்த இளைஞர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி இது ஒரு பொற்காலம்னு தான் உறுதியா சொல்லணும். படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம ரொம்பவே கவனச்சிதறலோடு இருந்த காலம் எல்லாம் அடியோடு மாறி உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
அரசாங்க வேலைக்காகவோ இல்ல வெளிநாட்டுல ஒரு பெரிய கம்பெனில வேலைக்காகவோ ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு போயிட்டாங்களேன்னு நீங்க ரகசியமா விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. போட்டி தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதா வெற்றி கிடைக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இனிமே துலங்க போகுது. உங்க உண்மையான திறமைக்கு ஏத்த முழுமையான அங்கீகாரமும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமும் வசதி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. காசு பணம் வந்த உடனே ஒரு சின்ன கர்வம் கூட உங்க மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்தை சந்திச்ச அவமானங்களை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை இவ்வளவு தூரம் சோதிச்சதே உங்க மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்குன்னு பாக்குறதுக்கு தான். அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு செய்ய போற மிகப்பெரிய உதவிக்கு நீங்க எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற மத்தவங்களுக்கு உதவி செய்ய பழகுங்க. அப்படி நீங்க செய்யற ஒவ்வொரு சிறு உதவியும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலையளவு புண்ணியமா சேர்ந்து உங்களை இன்னும் பல பெரிய உயரங்களுக்கு கொண்டு போக போகுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க தலைமுறைக்கே எந்த குறையும் வராம கிரகங்கள் உங்களை காப்பாத்தும். வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உங்க ஜாதகத்துல இப்போ பித்ரு தோஷமோ இல்ல வேற எந்த ஒரு பூர்வ ஜென்ம சாபமோ இருந்தாலும் அதெல்லாம் முழுசா நீங்க போற ஒரு அற்புத காலம் இது. குலதெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாம உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனாலதான் அந்த எஸ் அப்படிங்கிற நபரு உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதரா வராம ஒரு தெய்வ தூதனை வரப்போறாருன்னு ஆணித்தரமா சொல்றேன். பல வீடுகள்ல கணவன் மனைவிக்குள்ள எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனா சொந்தக்காரங்க போடுற சின்ன சின்ன குழப்பத்தால பெரிய சண்டை வந்து குடும்பத்தோட நிம்மதியே போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி வெளியாட்கள் யாரும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடவே முடியாது. உங்களை சுத்தி ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பை அந்த குறிப்பிட்ட நபர் அமைச்சு கொடுக்க போறாரு. உங்க குழந்தைங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து உங்க நெஞ்சு ரொம்பவே பூரிச்சு போக போகுது. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஆலமரமா நின்னு நிழல் கொடுக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க வாங்கின அடி எல்லாமே உங்களை ஒரு நல்ல தலைவனா உருவாக்குறதுக்கு தான் நீங்களே உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா நினைக்க போறீங்க. யாருக்கெல்லாம் நீங்க கட்டாயம் பதில் சொல்லணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க முன்னாடி வார்த்தையால இல்லாம உங்க செயல்கள் மூலமா ஒரு பெரிய பதில நீங்க கொடுக்க போறீங்க. உங்க வெற்றி சத்தம் 8 திக்கும் ரொம்ப பலமா கேட்க போகுது. இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான ஒரு உணர்வு உங்களை தொற்றிக்கொள்ளும். ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க வாழ தொடங்க போறீங்க. அந்த வாழ்க்கையில துக்கத்துக்கு இடமே இருக்காது. சந்தோஷம் மட்டுமே நிரம்பி வழியும். ஏப்ரல் 27க்கு அப்புறம் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க போகுது. உங்களுக்கு நடக்க போற இந்த மாபெரும் அற்புதங்களை நீங்களே உங்க கண்கூடா பார்த்து ரசிக்க போறீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தயக்கம் என்னன்னா நம்மனால ஒரு விஷயத்த சரியா செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம்தான். 10 பேருக்கு நடுவுல நின்னு பேசணும்னா கூட ஒருவித பயம் மனசுக்குள்ள வந்து உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் பயமும் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா உங்க மனசு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட காத்து ரொம்ப பலமா வீச போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க வியாபாரத்தை எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது. இது வரைக்கும் லாபமே இல்லாம நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கே, இதை மூடிடலாமான்னு நினைச்ச தொழில கூட ஒரு பெரிய சாம்ராஜ்யமா நீங்க மாத்த போறீங்க. நேத்து வரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை மட்டம் தட்டினவங்க எல்லாம் இப்போ உங்க கால் தூசியா கூட நிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு பெரிய அதிகார அந்தஸ்துக்கு போக போறீங்க. உங்க குடும்பத்துல கூட உங்க சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அத காதலியே வாங்காத சொந்தக்காரங்க இப்போ உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும், உங்க முடிவு என்னவா இருக்கும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை திறன் ரொம்ப பிரம்மாண்டமா வளர போகுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா உங்க பக்கம் நிக்கிறது தான். உங்களுக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் நீங்க எப்பவும் தக்க வச்சுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் சொல்றத எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அப்படியே கேட்டு நடக்கிறது மட்டும்தான். அவரு உங்க நன்மைக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் மட்டும்தான் எதையும் செய்வாரு. அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப தைரியமா அவர் காட்டுற பாதையில மட்டும் கண்மூடித்தனமா நடந்து போங்க. உங்க வாழ்க்கை முழுசா இருள் விலகி ஒரு பெரிய ஒளி வெள்ளத்துல மிதக்க போறத நீங்களே ரொம்ப சீக்கிரமா உணர போறீங்க. இறுதியாக ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன்.
கும்பராசிக்காரர்களான நீங்க ரொம்பவே நல்லவங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இறைவன் உங்களை இவ்வளவு தூரம் சோதிச்சாலும் கடைசியில ஒரு பெரிய பரிசை உங்க கையில கொடுக்க போறாரு. இந்த ஏப்ரல் 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இருட்டுக்கும் இடமே இல்ல. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க அடைய போற வெற்றியை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. உங்க கண்ணுல இருந்து இனிமே வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். சனீஸ்வர பகவானோட முழு அருளும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் எப்பவும் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி அரணா இருக்கும். உங்க மனசுல இருக்கிற அத்தனை நியாயமான ஆசைகளும் அடுத்தடுத்து நிறைவேற போகுது. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மட்டும்தான் நிலவ போகுது. இந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிடுச்சு. அதனால பழசையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கைய ரொம்ப உற்சாகமா ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தோட நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப சிறப்பா வாழ போறீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு மாபெரும் விடிவு காலம் பிறந்துடுச்சுன்னு முழுசா நம்புங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா ஜொலிக்க போகுது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.